டைரக்டர் வெற்றிமாறனுடைய விடுதலை மூவி வந்ததுக்கப்புறம் அது பல பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் முக்கியமாக என்னென்னா, அது வந்து கற்பனை படம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொன்னால் கூட அந்த படத்தில் வந்த பல காட்சிகள் வந்து உண்மையிலே நடந்தவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பார்த்தா இந்த குண்டு வெடிப்பில் அந்த ரயில் கவிழ்ந்த ஒரு காட்சி, அதே போல் இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் வந்து தமிழரசின்னு வரும். இதே நேரத்தில் நிஜமாகவே தமிழரசன் அப்படிங்கிற பெயரில் மக்களுக்காக போராடிய இரத்தம் சதவீதமான ஒரு மனிதர் இருந்தார். அதே போல் இந்த விஜய் சேதுபதி நடிக்கிற இந்த வாத்தியார் பெருமாள்னு வரும். உண்மையாகவே அந்த ஒரு நபர் மக்களுக்காக போராடிய நபர் இருந்தார். அவரது பேர் வந்து கலிய பெருமாள், புலவர் கலிய பெருமாள் அப்படிம்பாங்க. இயக்கத்தோடர் வந்து தோழர் புலவர் கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை நான் சந்தித்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சுருக்கமாக புலவர் கலிய பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் இருந்தது. அப்போ அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முந்திரி காடு பகுதி. அதாவது அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு புது ஆட்களுக்கு தெரியாது. அங்கேயே ஏற்கனவே பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த போகிற வழி வர்ற வழி தெரியும். அப்படி ஒரு அடர்ந்த முந்திரி காடு. அதோடு சேர்த்து சிமெண்ட் ஆலைகள் சில இருந்தன அந்த பகுதியில். அங்கே நிலவுன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிமெண்ட் ஆலைகளில் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு உரிய சம்பளம் தர்றதில்லை. அவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உரிமைகள் இல்லை. ஒரு சங்கம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான வேலை நேரம் அதிகம், இப்படிலாம் வந்து அவங்க எதிர்த்தும் போராட முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த முந்திரிக்காலில் ஆக பெரும்பாலான இடங்களில் அந்த கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கூலி ஒழுங்காக தரப்படவில்லை. ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அதே போல் அங்கே ஜாதிய வன்மம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்படின்னா டீ கடையில் வந்து இரட்டை கவுளை முறை அப்படிங்கிறது, இந்த ஆதிக்க சாதின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து தனி டம்ளரு, இந்த ஒடுக்கப்பட்ட சாதின்னு சொல்லி இந்த பட்டியலின மக்களுக்கு தனி டம்ளர், இப்படியான ஜாதி பிரிவு இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து புலவர் கலிய பெருமாள் அவருடைய மனதை வந்து ரொம்பவும் பாதிச்சு. மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு வேறுபாடு? அது வந்து ஒரு காசு பணத்தில் உயர்வு தாழ்வு இருக்கட்டும், இல்லை வந்து பிறப்பு நடிப்பில் இருக்கட்டும், இதெல்லாம் தேவையில்லையே, எல்லாரும் நல்லா இருக்கலாமே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். சின்ன வயதில் தான் அந்த யோசனைகள் இருந்தது. பிற்காலத்தில் அவர் வந்து கல்லூரி காலத்திலேயே பெரியாருடைய கொள்கையில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். அதற்கான புத்தகங்கள்லாம் அவர் கிடைச்சிச்சு. அவர் வந்து திருவையாறு கல்லூரியில் புலவர் படிப்பு படிக்கிறப்ப பெரியாரை அழைச்சிட்டு வந்து அங்கே கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதுக்கு அந்த காலேஜில் வந்து அனுமதி தரலன்னொன்னே அந்த திருவையாறு ஆற்றங்கரை அங்கே வச்சு அந்த கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த மாதிரியான அதே போல் அந்த காலேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஜாதி ரீதியான வேறுபாடு, இந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும் இல்லையா, இந்த விடுதி, அங்கே வந்து மற்ற ஜாதியினர் சேர்ந்தவங்க போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் இருந்தது. அதை எதிர்த்துலாம் அவர் போராடினார். இந்த ஒரு சூழலில் கொஞ்ச காலத்தில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடதுசாரி சிந்தனைகள் வருது. மக்களுக்கான ஒரு போராட்டத்தை நம்ம இடதுசாரி வழியாக நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் சேர்றாரு. இதுக்கு நடுவில் ஆசிரியர் இந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆசிரியர் பணியில் சேர்றாரு. மறுபடியும் தன்னுடைய பகுதிக்கு வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, மக்களுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் பணியே விட்டுடுறாரு. அந்த மாதிரியான ஒரு தியாக உள்ளத்தோடு இங்கே வர்றாரு. இங்கே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சிமெண்ட் ஆலைகளில் உரிய கூலி கிடைக்கல, அது மாதிரி முந்திரிக்காட்டில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்களுக்கு வந்து வாழ்க்கை ஆதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது, தம்பர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஜாதி ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து மக்களையும் திரட்டி இவர் பேசி போராடுறாரு. பல மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய அந்த பேச்சுக்கும் அதில் உள்ள உண்மைக்கும் அதை உணர்ந்து இவர் பின்னாடி அணி திரள்றாங்க. இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறதுக்கு சிம்பிளாக ரெண்டு உதாரணம் சொல்லுவோம். எப்படின்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிமெண்ட் ஆலைகள் சங்க தலைவராகவும் பொருளாளராகவும் ஒரு பொறுப்புக்கு வர்றாரு. வந்தோன்னா இவங்களுடைய உரிமைகளுக்காக அந்த நிர்வாகத்திட்ட பேசுகிறாரு, போராடுறாரு, இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்த நிர்வாகம் இவரை கூப்பிட்டு, உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் தர்றோம், அதே போல் உங்களுக்கு சென்னையில் வந்து ஒரு பங்களா தர்றோம், உங்கள் பையனுக்கு ஒரு நம்ம சிமெண்ட் ஆலையில் ஒரு நல்ல பொறுப்பு தர்றோம், அதனால் நீங்கள் வந்து சங்கத்தில் இருங்க, ஆனால் எங்களுக்கு சாதகமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா அப்படிங்கிறதும் சென்னையில் பெரிய பங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தா பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு விஷயம். ஆனால் இவர் வந்து நம்ம மாதிரி வந்து பேசுனார்ல ஒரு இடைத்தரகர், அவர் கண்ணாப்படான்னு திட்டி அமைச்சிடுறாரு. நீ யார்கிட்ட என்ன பேசுகிற, எனக்கு காசு பணங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை, மக்களுடைய நலன் தான் தேவை, அதுக்காக தான் நான் போராடுறேன், தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாரு. அதே போல் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இரட்டை கவுளை முறைன்னு நம்ம பேசணும்ல, அந்த மாதிரி இருக்கிற டீ கடையில் வந்து முதல்ல போய் இவரும் சரி, இவருடன் பணியாற்றிய தோழர்களும் சரி முதல்ல போய் சொல்லுவாங்க, எப்பா சாமி இந்த இரட்டை குழின்னு வச்சுக்காத, வேண்டாம், மக்கள்லாம் ஒரே மாதிரியானவர்கள் தான், உயர்த்தாழ்வு வேணாம் அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்லுவாங்க, 2வது தடவை சொல்லுவாங்க.
அது அதுக்குள்ளேயே மாறிடுவாங்க. இவங்களுடைய செல்வாக்கு எல்லாம் தெரியும், மாறிடுவாங்க. மாறாத அந்த டீ கடைக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட 3வது தடவை சொல்ல மாட்டாங்க, அந்த டீ கடை இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸான ஆட்கள் இவங்க. அப்புறம் வந்து என்னென்னா, அந்த வயலில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த கூலிகள், அந்த மக்களுக்கு வந்து உரிய கூலி தர்றதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் என்ன பண்ணுறதுன்னா, அந்த நிலச்சுவாந்தார்கள்னு சொல்லுவோம்ல, அந்த நில உடைமையாளர்கள் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, மக்களை மதிங்க அப்படின்ட்டு. தவிர அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் என்னென்னா, உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற கொள்கை அது. ஏன்னா இவர் சொல்கிற விஷயத்தை வந்து அந்த நிலச்சுவாந்தார்கள் கேட்கறதில்ல. அப்படிங்கிற ஒரு சூழலில் என்ன பண்ணாருன்னா, மக்களை திரட்டிட்டு போய் அறுவடை பண்ணிடுறது. அதாவது அந்த நிலச்சுவாந்தார்கள் வந்து ஆளை வச்சு அறுவடை பண்ணுவார்ல, அதுக்கு முன்னாடியே அந்த பயிர் நல்லா விளைஞ்சிருக்குது, இந்த டயத்தில் அறுவடை பண்ணலான்னு நிலச்சுவாந்தார் நாளைக்குன்னு நினைக்கிறாருன்னா இன்றைக்கே போய் அறுவடை பண்ணி அதை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்றது. இதனால் அந்த வடாரக்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்த தொழிற்சாலை உரிமையாளர் வந்து ஆளை வச்சு இவர்கிட்ட பேசுனாங்கல்ல, அதே மாதிரி இந்த நிலச்சுவாந்தார்கள் அவங்களுடைய ஆட்களும் வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக பணம் தரோம், நீங்கள் போய் அறுவடை பண்ணிடாதீங்கன்னு. இவர் என்ன செய்வார் தான் தெரியுமே, ஏற்கனவே இவருடைய குணத்தை பார்த்தோம்ல, அவங்களையும் திட்டி அமைச்சிடுறாரு. தொடர்ந்து போராட்டம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஈழ விடுதலையை வந்து இவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்தார். அதனால என்ன பார்த்திங்கன்னா, விடுதலை புலிகளுடைய அந்த இயக்க உறுப்பினர்களுக்கு ஒரு ஆதரவு, அதே போல் உணவளிக்கிறது, அவங்களுக்கு பயிற்சிக்கான இடம் கொடுக்குறது, இது எல்லாமே பண்ணார். இவருடைய ஒரு வசதி வாய்ப்புக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அந்த அளவுக்கு இவர் அந்த விடுதலை புலிகளுக்கு, அந்த ஈழ விடுதலைக்கு மிகப்பெரிய பங்கு பணியாற்றினார். பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் சந்தித்த தலைவர்களில் மிக உண்மையாகவும் மிக துணிச்சலாகவும் செயல்பட்ட தலைவர் கலியபெருமாள் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த விடுதலை புலிகள்னு சொன்னல, அதுக்கு அவங்களுக்கு மட்டும் இருந்த இயக்க போராளிகள், அதான் அப்படின்னா அவருடைய வீடு வந்து அடையார் நெடுங்கதுன்னு சொல்லலாம், அத்தனை பேர் வருவாங்க போவாங்க. இதில் அவருடைய மனைவியும் சுட்டி காட்டணும், வாலாம்பாள். அவங்க வந்து வர்ற அத்தனை பேருக்கும் புன்னையோட சமைச்சு போடுறது, இந்த மாதிரியானதை அவங்களும் அர்ப்பணிப்பாக இவங்களுக்காக உழைச்சாங்க. இந்த கட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய அந்த மக்கள் திரள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு எதிர்ப்பை நிலச்சுவாந்தார்கள், தொழில் அதிபர்கள் இவங்கள்ட்ட ஏற்படுத்துது. அப்போ இவங்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அப்போதைய ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாரு. இவங்களுக்கும், அதாவது கலியபெருமாளுக்கும் அவங்களோட இயக்கத்தவருக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுறப்ப இவங்க தங்களை தற்காலத்து கொள்வதற்காக ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த சூழலில் இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 3 பேர் வந்து அந்த ஆயுத தயாரிப்பில் இவருடைய தோழர்கள் ஈடுபடுறாங்க. இவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்து நடமாட்டம் வருதா என்ன ஏதுங்கிறத பார்க்குறதுக்காக இவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 3 தோழர்களும் ஆயுதம் தயாரிக்கும் போது ஏதோ ஒரு தவறு நடந்து பயங்கரமாக வெடிச்சிருது. அந்த 3 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. நம்ம இவருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தாலும் பார்த்தா அந்த வெடிகுண்டுடைய துகள்கள்லாம் முகத்தில் பட்டு ஒரு மயங்கி விழுந்துடுறாரு. உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை. அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் பல நாள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் கொண்டு வர்றாங்க. இப்போ அதுக்கப்புறமும் இவர் வந்து அந்த நேரத்தில் தலைமறைவாயிடுறாரு. அதுக்கப்புறமும் வந்து இவர் தன்னுடைய அந்த மக்களுக்கான போராட்டத்திலேருந்து அவர் விலகவே இல்லை, தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் தான். இவர் வந்து சிறையில் அடைக்கிறாங்க, தலைமறைவாக இருந்தார். இவரோட குடும்பத்தினர்லாம் சிறையில் அடைக்கிறாங்க. இவரையும் வந்து பின்னாடி சிறையில் அடைக்கிறாங்க. சிறைக்கு போயும் வந்து என்னென்னா அவர் அங்கே அமைதியாக இல்லை. அவர் என்ன இது பண்ணாருன்னா, அந்த சிறை கைதிகளுக்கான உரிமைகள் வந்து அங்கே மறுக்கப்பட்டோன்னா அதை எதிர்த்து போராடுறார். அப்படி போராடும்போது என்னென்னா இவர் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க, இவரும் இவருடைய குழுவினரும். அதாவது எப்படின்னா மரண தாக்குதல்னு சொல்லலாம். மயங்கி போகிற அளவுக்கு, அடுத்த இது இன்னும் கொஞ்சம் அடித்தா இறந்துருவாங்கங்கிற அளவுக்கு அடி, உதை, சித்திரவதை, அந்த ஒரு சூழலில். ஆனால் அப்படியும் இவர் தயங்கலை. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். என்னென்னா, இவரோட சேர்ந்து வள்ளுவன் இவருடைய மகன்கள், 2 மகன்களில் ஒருத்தரும் அந்த சிறையில் இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு இவங்களுடைய சிறை போராட்டம் பதிலுக்கு வந்து காவலர்கள், சிறை காவலர் அடிக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளுவர் வந்து மயங்கி போய் கிட்டத்தட்ட இறந்துட்டார் அப்படிங்கிற முடிவை சக கைதிகள் பண்ணிட்டாங்க. அதை வந்து புலவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த புலவர் கலியபெருமான்கிட்ட. அவர் ஒரு பெரிய அதிர்ச்சியாக எதுவுமே காட்டலை. போராட்டகரமான வாழ்க்கையில் மக்களுக்காக போராடும்போது மரணம்ங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம், அதுக்கும் போராட்டத்துக்கும் தொடர்பு இல்லை, அடுத்த ஆட்கள் போராடுவோம் அப்படின்னு அவர் சொல்லப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலை பாருங்கள் அப்படின்னு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சிறையில் இருக்கிறப்பயே ஒரு ஆள்காட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவதுன்னா போலீஸுக்கு வந்து தகவல் சொல்ல உளவாளி இங்கேருந்து இந்த போராட்டக்காரர்கள்லேருந்து இங்கே சொல்லக்கூடிய ஆள் அவர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அந்த வழக்கிலையும் சேர்க்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு சில பேர் முயற்சி அதை நம்ம தனியாக பார்ப்போம். அவங்களுடைய போராட்டம் எப்படி இருந்தது, சட்ட போராட்டம் இதெல்லாம் பார்ப்போம். அவங்க வந்து இவர்கிட்ட கருணை மனு கொடுங்க குடியரசுத் தலைவருக்கு அப்படின்னு அவர் மறுத்துடுறாரு. இதுக்கு நடுவில் இன்னொன்று சொல்லணும், கோர்ட்டில் வந்து இவரை நிறுத்தினதுக்கு அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த குற்றம்லாம் செய்தீங்களா அந்த மாதிரின்னு சொல்லி அந்த நீதிபதி கேட்குறப்ப, இது குற்றம் கிடையாது எங்கள் நடவடிக்கை, நாங்கள் அப்படி தான் செஞ்சோம், இந்த நீதிமன்றம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவர் இவரும் குழுவினரும். அதுக்கப்புறம் வந்து சிறையிலேருந்து இவர் கருணை மனு அனுப்ப மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் மற்றவர்கள் முயற்சி எடுத்து இது பண்ணுறப்ப அந்த கருணை மனு நிராகரிக்கப்படுகிறது. அப்புறம் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி மக்களுக்காக போராடுறதெல்லாம் குற்றம்னு வச்சுக்க முடியாது, அவரை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்த தமிழ்நாடு மாநில அரசு அந்த விடுதலை பண்ணுறதை தாமதிச்சுக்கிட்டே வருது, விடுதலை பண்ணலை. இப்போ மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த நீதிபதி ரொம்ப கடுமையாக சொல்கிறார், இவங்க வந்து விடுதலை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. விடுதலை அப்படின்னா நீண்ட கால விடுப்புன்னு வைங்க அந்த மாதிரி. அப்புறம் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து கூட தன்னுடைய போராட்டத்தை அவர் நிறுத்தவே இல்லை, மக்களுக்கான போராட்டத்தை. இதில் இன்னொரு இது என்னென்னா, இத்தனை காலங்களில் அவர் மட்டும் இல்லாமல் அவர் மனைவி, மகன்கள், சகோதரி இது எல்லோருமே சிறை கொடுமைகளை அனுபவித்தாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியிலையும் அவங்களுக்கான கொடுமைகள் நடந்தது. இந்த ஒரு வெளியில் வந்தார்ல, வந்த சூழலில் இத்தனை வருட இந்த சட்ட போராட்டம், அவங்க சிறைக்கு கொடுமை போனதுனால இவருடைய நிலங்களை பார்க்க முடியறதில்லை. அப்புறம் மக்களுக்கான விஷயங்களுக்கு செலவு பண்ணது, இந்த மாதிரி சூழலில் வந்து மிகுந்த ஒரு வறுமைக்கான ஒரு சூழலில் அவர் இருந்தார். அப்போயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜாதியை எதிர்த்து மாநாடு நடத்துறது, தமிழர் உரிமைக்கின் மாநாடு நடத்துறது, மக்கள்கிட்ட பேசுகிறது, இந்த விஷயங்களை அவர் விடவே இல்லை. அந்த மாதிரி இருந்தார். இடையில் வந்து என்ன இதாச்சுன்னா, சில காலம் வந்து அவர்கிட்ட வந்து அந்த தன்னுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக என்னென்னா காய்கறி விட்டுறார். இதே பெண்ணாடம் பகுதியில் தரை விரிப்பு போட்டு அதில் காய்கறி விட்டுறார். அந்த சூழலில் வந்து ஒரு தடவை சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட வந்து அதை பற்றின அவருக்கு எந்தவித விஷயமே இல்லை. வாழ்க்கையில் போராடிட்டே இருக்கணும், போராடுறதுக்கு நம்மளை தக்க வச்சுக்கணும். மரணம்னா ஓகே, ஆனால் மரணத்துக்கு முன்னால் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அதை உயிர் வாழ்கிறதுக்கான விஷயத்தை பண்ணி அதை போராடணும். அதுக்கான என்ன இருக்குது நேர்மையாக, திருடலை போய் சொல்லலை அப்படின்ட்டு. அப்படி ஒரு மக்கள் தலைவர் செல்வாக்காக இருந்தவருடைய நிலைமை அப்படி இருந்தது. அப்போ அதான் கேட்டேன் அவர்கிட்ட, இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களோ உங்கள் இயக்கத்தினரோ பண்ணது வந்து ஒரு சாகச விஷயங்களா இல்லையா, இது மக்கள்கிட்டேருந்து பயத்தினால உங்களை அந்நியப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்போ சுதந்திர போராட்ட காலத்தில், அதாவது வெள்ளையர் ஆட்சியில் இங்கே வந்து பல பேர் அவங்கள எதிர்த்து போராடினாங்க. அதில் வந்து இடதுசாரி தன்மையோட பகத்சிங் உட்பட்டவங்க அவங்க போராடினாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உள்ளிட்டவங்க அவங்க போராடினாங்க. இந்த காங்கிரஸ் உள்ளிட்டோடைய போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அரசியல் ரீதியாக இந்த வெள்ளைக்காரங்க இந்த நாட்டிலேருந்து போனால் போதும் அப்படின்னு இருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரன் போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையருடைய நிறுவனம் இருக்குல்ல, அதோடைய ஒரு உற்பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்னால வெளிநாட்டுக்கு தான் இந்த பண ரீதியான விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் போகுது. இது இந்த நாட்டில் பெரும்பாலானவர்களை ஏழைகளாக வைத்திருக்கிறது. ஆனால் அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து அரசியல் ரீதியாக போனால் போதுன்ட்டாங்க. ஆனால் பகத்சிங்லேருந்து நாங்கள் வரைக்கும் சொல்கிறது விஷயம் என்னென்னா, இந்த மண் வந்து இந்த மைந்தர்களுக்கு தான். அதனால் இந்த மாதிரி அங்கே வெளிநாட்டுக்கு போகிறதுனால வந்து இங்கே மக்களுக்கான இழப்பு, அதாவது வந்து ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நடக்குது அப்படிங்கிறத போராடுறோம். அதனால் இதெல்லாம் சாகச முறை அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த சூழலில் சில காலம் கழித்து ஒரு தகவல் கிடைச்சிது. அப்போ தினத்தந்தி குழுமத்திலிருந்து வரக்கூடிய கோகுலம் கதிர் பத்திரிகையுடைய பொறுப்பாசிரியராக இருந்தேன். என்ன தகவல்னால், சென்னையில் இருக்கக்கூடிய போரூர் ராமச்சந்திரா, அதாவது நம்ம போரூர்லேருந்து பூந்தமல்லி போகிற வழி இருக்குல்ல, அதை ரைட் சைடு வரும், போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, அதில் வந்து இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு முதிய வயதில் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி தகவல் கேள்விப்பட்டு அங்கே போனேன். அவரை ஒரு பேட்டி எடுப்போம் அப்படின்ட்டு போனேன். போய் பார்த்தா அந்த பொது படுக்கைன்னு இருக்குல்ல, அரசு மருத்துவமனை, அங்கே பொது படுக்கைங்கிறது உண்டு. அது சுற்றிலும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 80-90 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இதில் வந்து இவர் தேடி பார்த்தா ஒரு இடத்துல இவர் படுத்திருக்கிறாரு. பக்கத்தில் வந்து அவருடைய மகன்கள் 2 பேர், சோழன் நம்பியார்னு ஒருத்தர், வள்ளுவன் ஒருத்தர். அந்த 2 பேரில் ஒருத்தர், அது சரியான நினைவு இல்லை, ஒருத்தர் வந்து அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஏதோ கொடுக்கறதுக்கான ஃப்ளாஸ்க்லேருந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஆயத்தத்தில் இருக்கார். இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போகிறேன். அப்போ அவங்க 2 பேர்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்போ
அவ்வளோ பாசமாக 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அவரை. அப்போ வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல நினைவிழந்த நிலையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 80% அவன் நினைவிழந்த நிலையில் இருக்கார். படுத்திருக்கிறாரு பெட்டில், கண்கள் மூடி இருக்கு, வாய் முணுமுணுக்குது. அப்புறம் திடீர்னு கையை லேசாக ஆட்டுறாரு. வயது முதிர்ந்த ஒரு சூழல் அவர் ஆட்டுறாரு, முணகுறாரு. திடீர்னு ஒரு சத்தம் கொடுக்குறாரு, ஈழம் கிடச்சிடும், கரும்பு விவசாயிக்கு உரிய கூலி கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அதாவது தன்னிலை மறந்த ஒரு சூழல் அது. அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அம்மானு கத்தலை, பொது விஷயத்தை வச்சு தான் அவருடைய குரலே ஒலிக்குது. மறுபடியும் அவருடைய குரல், அதாவது உடல்நிலை நலிவுங்கிறதுனால குரல் குறைஞ்சிடுது, அந்த ஒலி குறைஞ்சிட்டு மறுபடியும் முணுமுணுக்கிறாரு. அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம், இந்த மாதிரி ஈழம் கிடச்சிடும், கரும்பு விவசாயிக்கு கூலி. இவர் பேசுகிறது எல்லாமே அந்த பொது விஷயங்கள் தான் அவருடைய இதாக இருந்தது. பார்க்குறப்பே அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிரமிச்சு போகிற அளவுக்கு இருந்தது. பக்கத்தில் இருந்த அவருடைய மகன்கள் சொன்னாங்க, இப்படி தாங்க எப்பயுமே வந்து பொது விஷயம் பேசுவார். அதான் அவங்களும் பார்த்திங்கன்னா ஆதங்கமாக இல்லை, ஒரு பெருமைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இயல்பாக அதை எடுத்துகிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லன்னு சொல்ல முடியாது, 2006 நான் சந்திச்சேன்னா அடுத்த ஒரு 11 வருடங்கள் மன்னிக்கணும். 2017ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி அவர் மறைந்தார் அப்படின்னு. ஆனால் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரா, இப்படி ஒரு மனிதர் இரத்தமும் சதையுமாக ஒரு உயிரோடு நடமாடினாரா, மக்களுக்காக போராடினாரா, இத்தனையான ஒரு கொடுமைகளை அவர் வந்து ஆதிக்க சக்தியால் அடைந்தாரா, அவர் குடும்பம் அடைந்தெல்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும், இன்னும் சொல்ல போனால் துக்ககரமாகவும் இருக்குது. என்னுடைய இந்த நினைவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசினேன். இன்னொரு பக்கம் இந்த கலியபெருமாள் அவர்களுடைய சிஷ்யர் என்று அறியப்படுகிற தமிழரசன், அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த விடுதலை படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா பரவலை அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கொல்லப்பட்டது புன்பரப்பி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்துக்கும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அங்கே போய் அன்றைக்கி என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறதுலாம் நான் பத்திரிகைக்காக விநாயகன் ஒரு பத்திரிகை அப்போ இந்த கோகுலங்கள்லேருந்து மாறி விநாயகனில் இருந்த சமயத்தில் அதை நான் எடுத்திருக்கிறேன். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.